போதி வணக்கம். ஜூலை மாதம் 2024 சிம்ம ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே. சரி, இந்த ஜூலை மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு பொது பலனாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை நாம் பேசுகிறோம். இந்த ஆங்கில மாதம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் மாதம் 2 மாதங்கள் இருக்கும். அதில் ஆனி ஆடி 2 மாதங்கள் இந்த ஜூலை மாதத்தில் இருக்கும். நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு பலன்களை பார்ப்போம் பொது பலன்களாக. சரி, சிம்ம ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே வெற்றியினுடைய அடையாளம் இவங்க தான். இவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி, அவர்களுடைய முயற்சி வெற்றி தான். எப்பொழுதுமே சிம்ம ராசினாவே ஒரு அற்புதமான ஆட்கள், ஒரு நியாயமான மனிதர்களாகத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பலன்களை பார்ப்போமே. அதற்கு முன்பு சனி பகவானுடைய வக்ர பலனையும் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டிற்குரிய சனி பகவான் 7ஆம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார். ஒரு வகையில் பார்த்தா இது ஒரு அற்புதமான பலன். 7ல் போய் 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 7ல் ஆட்சி ஆகிறது சிறப்பு. ஆனால் 7ல் சனி பகவான் இருக்கிறத கண்டகச்சனின்னு சொல்கிறோம். எப்படி 4ல் அர்த்தாஷ்டமச்சனியோ 8ல் இருந்தால் அஷ்டமச்சனியோ, அதுபோல் 7ல் இருக்கக்கூடிய காலத்தை கண்டகச்சனின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டங்களில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறது தான் அவசியம். எப்பொழுதுமே சனி 7ல் இருக்கக்கூடிய காலத்தில் கணவன் மனைவி நண்பர்கள் இதை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த சனி பகவான் 7ல் இருந்து வக்ரமாகிறார். அதிகமாக குறிப்புகள் இருக்குது சிம்ம ராசி நண்பர்களுக்கு. சரி, புதிதாக ஏதாவது தொழில் செய்யலான்னு ஒரு முயற்சியில் இருக்கிறோம். கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப நாளாக எண்ணம் இருக்குது. புதிய நபர்களுடைய சேர்க்கையோட ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான நடைமுறைக்கு உண்டான விஷயங்களெல்லாம் நடக்கும். ஆனால் செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, கூட்டு தொழில், புதிதாக ஒரு தொழிலை உருவாக்குறது, கூட்டாக சேர்ந்து புதிய தொழிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானாலும் நாம் இந்த வக்ர காலத்தில் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். புதிய நண்பர்கள் யாராவது ஒருத்தங்க வராங்க, அவர்களை நம்பி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது முன்ஜாமீன் போடுறது, பணம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம முன்ன நிற்கிறதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில். சிம்மராசி நண்பர்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறது தப்புன்னா வக்ரமாயிருக்குது அப்படின்னு சொன்னால், திருமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப தடையாக இருந்தவங்களுக்கு உடனடியாக திருமணத்திற்கு உண்டான அனுகூலமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். திருமணத்திற்கு உண்டான சூழ்நிலை இந்த வக்ர காலத்தில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிச்சயம் உண்டு. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இணக்கம் அதிகமாக வேணும். திருமணம் ஆன நபர்கள் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இணக்கம் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்தில் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உணவு பழக்க முறைகளை ஆரோக்கியமானதாக வச்சுருக்கணும். ஒவ்வாமையான உணவுகள் எடுக்கக்கூடாது. நல்ல தினமும் கொஞ்சம் தியான பயிற்சி வேணும். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல தியான பயிற்சி வேணும். இதை முதல்ல பிடிச்சிக்குங்க. தியானத்தையும் சுவாச பயிற்சியும் முதல்ல பிடிச்சிக்குங்க, விட்டுறக்கூடாது. இதில் நற்பலன்கள் நிச்சயம் ஏற்படும். புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம், பழைய வாகனத்தால் நிறைய விரயங்கள் நடக்குது, மாற்றிடலாங்கிற எண்ணம், புதிய வீடு இடம் வாங்கக்கூடிய எண்ணம், தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம் இப்படியெல்லாம் இருக்குது. அதாவது பழைய வாகனங்கள் அதிகமாக செலவு வந்துக்கிட்டே இருக்கு, புதிய வாகனத்துக்கு மாறிடலாங்கிற எண்ணம் இருக்கும், இடம் புதுசாக வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும், தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். இடமெல்லாம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இதிலெல்லாம் அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த வக்ர காலத்தில் கொஞ்சம் கவனமாக புது வாகனமாக வாங்குறதா இருந்தால் பரவாயில்ல. வேறு யார்ட்டையாவது இருந்து பொருள் வாங்குகின்ற பொழுது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பத்திரம் பண்ணுறோம், இல்லை வண்டி உங்கள் பேரில் மாற்றுறதுக்கு டாக்குமெண்ட் பண்ணுறீங்க,
இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சரி, பொது பலனாக மாத ராசி பலனுக்கு வருவோமே. உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 11ல் இருக்கிறார், லாபஸ்தானத்தில். அற்புதமான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். நல்ல லாபங்கள் எதை செய்தாலும் பொருள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ராசிநாதன் 11ல் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான். அந்த 11ஆம் வீட்டிலேயே சுக்கிரனும் இருக்கிறார். 10க்குரிய சுக்கிரனும் 11லேயே இருக்கிறார். ரொம்ப விசேஷம் தானே, அற்புதமான காலகட்டம். இறைவனுடைய அருளோடு தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குது. செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இறைவனுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்துகிறார். நமக்கு கிரக நிலைகள் இந்த சனி ராகு கேதுனுடைய கிரக நிலைகள் சிறப்பாக இல்லைனாலும் மற்ற கிரகங்களினுடைய கோல்சாரம் சாதகமான சூழ்நிலையை தான் உருவாக்குறார். படிக்கக்கூடிய மாணவர்கள், சிம்மராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். அதே போல் வாகனங்களில் போயிட்டு வரும்போது, வாகனங்கள் எங்கேயாவது போகிறோம் வரோன்னா ரொம்ப கவனம், பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும், நிதானமாக வாகனத்தை ஓட்டணும். ஜாதகத்தில் திசாபுத்தி கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் வாகனத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில். சிம்மராசி நண்பர்களுக்கு குறிப்பாக நிறைய பலன்கள் இருக்குது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயம் பாருங்கள், ஒரு அற்புதம் தான். 10ஆம் வீட்டில் அடுத்தது செவ்வாய் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ல் செவ்வாய் வந்துடுவார். 9ல் இறைவனுடைய அனுகிரகத்தை கொடுத்த செவ்வாய் 10ஆம் வீட்டிற்கு வருவார். ஒரு வகையில் நமக்கு எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதையும் நம்ம நிறையா பலன்களாக பார்க்குறோம். அதே போல் 16 தேதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 12க்கு வந்துடுறார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். விரயங்கள் நடக்கும். ஒரு பக்கம் நமக்கு லாபங்கள் வந்தாலும் பொருளை நம்ம ஓரளவுக்கு சேகரித்தாலும் இதை தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையில்லாத பொருள் விரயங்களை 16 தேதிக்கு அப்புறமேட்டுக்கு ஏற்படுத்தும். கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டோன்னா வரக்கூடிய பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கலாம். ஒரு நல்ல அமைப்பு தான். கல்வியில் கவனம் செலுத்தணும். தனஸ்தானமும் அந்த 2ஆம் வீடு தான். பொருள் வரவுகள் இருந்தாலும் இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படாமல் போய்கிட்டே இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது இந்த காலகட்டங்கள். இன்னும் சிறப்பு தான். இருந்தாலும் ராகு கேது சனியையும் கணிதமிட்டுக்கணும். குரு பகவான் 10ல் இருக்கிறார். 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானை ரொம்ப நிதானமாக கவனிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா பதவியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுமா. 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பதவியில் மாற்றத்தை உருவாக்குவார். வேறு ஒரு வேலைக்கு போகலாமா, இல்லை இங்கிருந்து வெளியில் ஏதாவது வேலையை தேடி போகலாமா, உயர்ந்த தொழில் அமைப்பு, இங்கிருந்து நல்ல சம்பளத்தோடு வெளியில் ஒரு மாற்றம் கிடைக்குமா, இந்த மாதிரி சிந்தனைகளை மேலோங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இருந்தாலும் பொருளாதார வரவிற்கு இந்த மாதம் சிறப்பு தான். விரயங்கள் நடந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, சிம்மராசி நண்பர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப தூரம் இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்க, இந்த மாதிரிலாம் இல்லை. வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் கும்பிட்டாலும் சரி, வாரத்தில் ஒரு நாள் தான் கும்பிட முடியும்னாலும் சரி, இல்லை எப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ வழிபாடு செய்தாலும் சரி, இதை முதல்ல சிவன் கோவிலில் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்களே, அற்புதமான மாற்றத்தை நீங்களாக உணர முடியும். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல தியானம் செய்யுங்க. அதாவது இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் எங்காவது ஒரு இடத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க. தியானத்தில் ஒரு மாற்றம் நிகழ்வதை நீங்களாகவே உணர முடியும். சிம்மராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். சரி, நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தியான பயிற்சி, சுவாச பயிற்சியோடு சேர்த்து இந்த கேரள சோழி பிரசன்னம் அப்படிங்கிற பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம். இதில் தசமகா வித்யா இந்த பாடத்தையும் சேர்த்திருக்கோம். படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஈரோட்டில் நேரடி வகுப்பாகவே பாடங்கள் நடக்குது. ஈரோட்டில் நேரடியான வகுப்பு கேரள பிரசன்னம் நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு.
எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் நிச்சயம் ஒரு நற்பலன்கள் ஏற்படும். சரி, தொடர்ந்து பல காணொளிகளில் இன்னும் நாம் சந்திப்போம். போதி வணக்கம்.